நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்துலயுமே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அந்த ஆன் ஆஃப் பட்டன் மேல ஒரு சிம்பிள் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா அந்த சிம்பிள் ஆன் ஆஃப் சிம்பிளே கிடையாது. ஆன் ஆஃப் சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பொருளுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அது ஆன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளுக்கு கரண்ட் பாஸ் ஆகல அப்படின்னா ஆஃப்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் உங்க டிவி எடுத்துக்கோங்க. உங்க டிவியில் இருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்சை அமுத்தி நீங்க டிவியை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்படி ஆஃப் பண்ணாலும் பிளக் மூலமா பவர் சப்ளை டிவிக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ டிவி முழுமையா ஆஃப் ஆகல அப்படின்னு அர்த்தம். சோ அதை குறிப்பிடுற விதமா தான் ஸ்டாண்ட் பை சிம்பிள் அப்படின்னு இந்த சிம்பிளை வந்து கொண்டு வந்தாங்க. முதல்ல ஆன் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் எழுதி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கிலீஷ் தெரியாத நாடுகளுக்கு இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் போகும்போது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அதனால ஓ அப்புறம் ஐ அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்தாங்க. கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைனை குறிப்பிடும். கரண்ட் பாஸ் ஆகல அப்படின்னா அந்த ஓ வந்து குறிப்பிடும். இத கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் வந்து சொல்றாங்க. முன்னாடி தனித்தனியா ஆன் ஆஃப் அப்படின்ற ஸ்விட்சுகளை டெக்னாலஜியோட வளர்ச்சிக்கு அப்புறம் ஒரே சிங்கிள் ஸ்விட்சா கொண்டு வந்தப்போ ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க.